கிறிஸ்துக்குள்ள அன்பான தேவஜனமே, இந்த நாளை உங்கள் மத்தியிலே ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க நான் வந்திருக்கிறேன். Our beloved brethren in Christ, I've come to bring glad tidings to you. I like to say that God has blessed us so that we can reopen our church on 5th of July. ஜூலை 5ஆம் தேதி விதமாக நாம் சபையை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபித்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். I request each one of you all to continue to pray on this matter, and as we come on the 5th of July, there are some conditions that we have laid and we want you to adhere to that conditions. சில நிபந்தனைகள் இருக்குது. இந்த நிபந்தனைக்கு நீங்கள் இணங்கி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். என்னென்றால் நம்முடைய ஆராதனை 9 மணிக்கு நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். We going to start our worship service at 9 o'clock, and before that we want our church members to pre-book their sittings, because there's only place for 130 people. அதுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும், நீங்க ஐயா ஞானியாவை கூப்பிட்டு நீங்கள் அவர் அண்டில இவ்விதமாக உங்களுடைய பேர்களை கொடுக்க வேண்டும். உங்க குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் வரீங்க, இந்த விவரங்களாம் அவருக்கு முன்கூட்டியே நீங்கள் கொடுத்து வர வேண்டும். நம்முடைய திருச்சபையுடைய தொலைபேசி 337199143. Our telephone number, our office telephone number is 33719143. Please call Brother Nyaniya and pre-book, and I hope you will do it from 9 to 12:30. 9 12 மணிக்குள்ள இந்த ப்ரீ புக்கிங்கை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுடைய ஒத்துழைப்பு இதில் நீங்கள் தெரிவித்துக் கொண்டீங்கன்றால் நலமாக இருக்கிறோம். So please tell the number of people that are coming from your family. We need to know all these things, and at the same time this pre-booking will be closed by Thursday. வியாழக்கிழமைக்குள்ள இந்த pre-booking ஒரு முடிவுக்குள்ள வரும். அதுக்குள்ள நீங்க எங்களுக்கு சொல்லிவிட்டீர்களால் நலமாக இருக்கும். திடீர்னு நடந்துராதீங்க சபைக்குள்ள. ஏனென்றால் நம்ம 130 பேருக்கு தான் இடம் கொடுத்திருக்கிறோம். அப்ப நீங்க கூப்பிட்டு சொல்லல என்றால் நீங்க திடீர்னு வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இடம் இல்லாம போயிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். Please do not just suddenly walk into the church. If you do that, then we don't have space for you. We don't want some awkward situation to take place. So help us in this area, and there are some SOPs which I would like to tell you all. சில SOP காரியங்கள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட இருக்கிறேன். முதலாவது, நீங்கள் வரும்போது ஃபேஸ் மாஸ்கோட தான் வர வேண்டும். You must come to church with face mask, and there will be 2 registration counter. 2 registration counter இருக்கும். அங்க உங்க டெம்பரேச்சர் எடுக்கப்படும். அப்ப நீங்க வரும்போது அந்த டிஸ்டன்ஸ், 1 மீட்டருக்கு தூரக்குள்ள டிஸ்டன்ஸ் அங்க மார்க்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்ப நீங்க நிக்கும் போது 1 மீட்டர் தூரத்துக்குள்ள தான் நிக்கணும். When you are standing, please stand far apart of a meter. It is all marked, and we want you to help us in doing that. We cannot crowd around and be nearby, because the SOPC we cannot do that. And at the same time, there is the scanner for QR, and those who have phones who have the facility for QR, you please QR. QR என்று சொல்லப்படுற ஸ்கேனர் இருக்குது. உங்க போன்லயே நீங்க அந்த விவரங்கள்லாம் கொடுத்துடலாம். நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம். கொடுக்காதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் புக் இருக்குது, அங்க நீங்க எழுதலாம். The registration book will be there, and those who don't have that facility can write your name, your phone number, and temperature will be taken, and please add on to the book, in the register book, your temperature. And then you must understand, you must work along with the ushers. The ushers will lead you into the church, and they will tell you where to sit.
where to sit. இவ்விதமாக ஆஷஸ் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் உள்ளே உங்களை எங்க உட்கார வேண்டும் என்று சொல்லுவார்கள், எங்க உட்காரக்கூடாதும் சொல்லுவார்கள். அந்த நிலையில நீங்க ஒத்துழைத்து கொடுத்து வந்தீங்கன்னா நலமாக இருக்கிறோம். பிறகு நம்முடைய ஹேண்ட் சானிடைசர்ஸ் எல்லாம் அங்க வச்சிருப்போம். நீங்க உள்ள வரும்போது ஹேண்ட் சானிடைசர் போட்டு நீங்க உள்ள வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். The hand sanitizers will be there. Please sanitize your hand with this. And the other thing is, those children below 12 are not allowed. Above 13 they can come, below 12 they cannot. 12 வயசுக்கு கீழே வர முடியாது, 13 வயசுக்கு மேல தான் வர முடியும். 70 வயசு உள்ளவர்கள் நீங்க நல்ல திகட்டமாக இருந்தீங்கன்னா நீங்க வரலாம். சிக்கோட பிரச்சனையோட உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வராம இருப்பது நல்லது. Those who are above 70, if you are well and healthy, you can come. Otherwise, we advise that you should not come. Those who have fever, cough, shortness of breath and flu, please do not come. அது எந்த வயசா இருந்தாலும் உங்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நீங்கள் வராமல் இருக்கிறது நலமாக இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி 130 பேருக்கு தான் இடம் உண்டு. அப்ப 130க்குள்ள நம்ம பார்க்கிறோம் மக்கள் ஆராதனைக்கு வரக்கூடிய இருக்கிற ஒரு நிலையில காணப்பட வேண்டும். பிறகு சபையில நீங்கள் இருக்கும் போது தயவு செய்து கிட்ட உட்காராதீங்க. குடும்பமாக வந்தீங்கன்னா நீங்க உட்காரலாம். ஆனா குடும்பமா வந்தாவும் நீங்க உட்காராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் உட்கார்ந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள். So though you are coming as a family, please do not sit close by each other. Keep that social distancing. Holy Communion will be served and we have pre-packed. So you will take the pre-pack, and as I instruct during the Holy Communion, we will take it together. Those who cannot come to church but you want to be involved in the Holy Communion, we will have it in the office, so you can come to the office and receive your pre-pack in the office. நம்ம வந்து pre-pack பண்ணியிருக்கிறோம். அப்படி நீங்க சபைக்கு வர முடியாது, ஆனா நீங்களும் கம்யூனியன்ல பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஆபீஸ்க்கு வந்து ஞானியத்தை நீங்க கேட்டீங்கன்னா அந்த ப்ரீபேக் அவர் உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? அந்த நாள்ல இந்த ப்ரீபேக் மூலமாகத்தான் நம்ம கம்யூனியனை செய்து வரக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது, ஆராதனை முடிஞ்சுன்னு நீங்க எல்லாரும் கிளம்பிடணும். ஆராதனை நேரத்துல நான் வந்து ஐக்கியம் கொள்ளணும், ஒருவரோட பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கூடாத ஒரு காரியம். Please bear in mind that you cannot have fellowship after service. All those who come for service, after the service, please go back. Your entrance will be at one direction and when you leave the church will be another direction. நீங்க சபைக்குள்ள வரும்போது ஒரு பாதையில வருவீங்க, நீங்க சபை விட்டு வெளியாகும் போது ஒரு பாதையில வருவீங்க. நம்ம காணிக்கை எடுப்போம், ஆனா காணிக்கை வந்து எப்படி எடுப்போம் என்றால் 2 பெட்டி வைக்கப்படும். அந்த 2 பெட்டியில நீங்க உங்க காணிக்கையை வைத்து வருவதற்கு நாங்க தருணம் கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க செய்யலாம். Offerings and tithes can be given on that day. We will have 2 boxes at 2 different ends, and when you are coming out, going out, you can place your tithes and your offering into that boxes. Okay, so please adhere to all this instruction because they are important, and they will help us. They will help us in every way. As for those who feels that you cannot participate in the service, but we have live stream. So this live stream, you can go to the YouTube, the link will be given to you and you can watch through the live stream. சபைக்கு வந்து ஆராதனை கலந்து கொள்ள முடியாதவர்கள் நாங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு கொடுப்போம். யூடியூப்க்கு நீங்க போனீங்கன்னா அதை நீங்க பார்த்து
நீங்களும் சேர்ந்து எங்களோட ஆராதனையின் நிலையில இருக்கலாம். கம்யூனியன் எடுக்கும் போது நான் உங்களுக்குத்தையும் சொல்லுவேன், வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்க ஆயத்தப்படுங்க. நான் எடுக்கும் போது நீங்களும் எடுக்கலாம். அப்ப அந்த ஒரு நிலையில நம்ம சேர்ந்து ஒரு குடும்பமாக இந்த காரியத்துல நம்ம ஈடுபட்டு கொடுத்து வரலாம். அப்ப இந்த SOPயை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தீர்கள், நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. தயவு செய்து நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். நீங்க சபைக்கு வரும்போதும் உங்க காடியில எத்தனை பேர் வரீங்கன்னு பார்த்து வாங்க. அங்கேயும் சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும். ஒரு வேன்ல எல்லாரும் நெருங்கி வரக்கூடிய நிலையில வராதிங்க. ஏன்னா போலீஸ் நிறுத்தினா 1000 வெள்ளி கட்டுற தண்டனை நீங்க கட்டணும். There's $1,000 fine if they see that the whole van full of people. So be careful. They are very particular. Don't just simply get fined for $1,000. So help us to help you, and let us continue in this fashion so that God will bless us and we will be blessed by the service itself. நீங்க இந்த காரியத்துல ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நலமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்க நான் கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். நன்றி. Thank you.